உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் அழகர், நீ உள்ள போய் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பாரு. அப்படி ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்காக ஃபோன் ஆன் பண்ணி வைக்கிறேன். நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்படியே யாருக்கும் தெரியாம வந்து ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு போயிடுறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் தூரம் தானே, வந்துட்டு போயிருங்க. வேண்டாம்ப்பா, சில விஷயங்களை தள்ளி வைக்கணும்னு சொல்ற மாதிரி சில நேரம் தள்ளி நின்னாலும் நல்லதுதான். ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு ஒரு முடிவும் இருக்கும்ல, முடிச்சு வைக்கிறது நல்லது தானே. சரி ரைட்டு, நீங்க உள்ள வர வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். ஆனா எனக்காக ஒரு விஷயம் பண்றீங்களா? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆதியை தனியாக கூப்பிட்டு வரேன். நீங்க அவனை மட்டும் பார்த்துட்டு தான் போகணும். என்னப்பா சொல்ற? இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னங்கறத நீ மறந்துட்டியா? நான் உங்களை இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாமா? ஆனா தயவு செஞ்சு நீங்க ஆதி ஒரு தடவை பார்த்துட்டு அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருங்க. பார்க்க மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? உங்க புள்ளமா தாருங்க, நீங்க எடுத்த முடியெல்லாம் மாத்திக்க வேண்டாம். ஆனா ஒரே ஒரு தடவை ஆதியை பார்த்து பேசிட்டு போயிருங்க. அவனும் மன நிம்மதியா இருப்பான், நானும் குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பேன். சரிப்பா, நான் ஆதியை பார்த்துட்டே போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. அவன் என்னை இங்க இருக்க சொல்லி கம்பல் பண்ணானா என்னை இங்க இருந்து போக விட நீதான் அவனை சம்மதிக்க வைக்கணும். நான் உங்களை ஆதியை பார்த்துட்டு போக சொல்றதே உங்களை இங்க இருந்து போக விடாம தடுக்கிறதுக்கு தான். ஆனா நீங்க என்னடானா என்ன வச்சு ஆதியை தடுக்க நினைக்கிறீங்க. அவன் வந்தா கண்டிப்பா உங்களை போக விட மாட்டான். இப்போதைக்கு வேணா நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிட்டு போறேன். ஆனா கண்டிப்பா நானும் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, ஆதிகிட்ட என்ன சொன்னா உங்களை இங்க இருந்து போக விடுவான்றதை யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க ஆதியை பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? எனக்கு அது போதும். சரியா? நான் உள்ள போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. சரியா? சரி. தம்பி, உங்க அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? நல்ல நேரமே முடிய போகுது. உங்களுக்கு என்ன இது விளையாட்டா இருக்கா? குழந்தைய வயித்துல வச்சிருக்கிற பொண்ணு இப்படி மாலையும் கழுத்துமா உட்கார்ந்து இருக்காளே, இது நன்னா இருக்கா? இப்ப என் மாமியார் எங்க கூட இல்ல. அவங்கள வர வைக்கிறதுக்காக தான் இந்த எல்லா ஏற்பாட்டையும் பண்ணோம். ஆனா அவங்க வரல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதானே, மாமியார் இல்லாத வீட்ல எல்லாம் மருமக இல்லையா என்ன? நாம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? மாமியார் இல்லாத வீட்ல தீர்த்த விழாவே வைக்க மாட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், வந்துருவாங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் 2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னவோ பண்ணுங்க. அதோ அழகர் வந்துட்டான். டேய், எங்கடா போன? ஆதியோட அம்மா வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்தாங்களா? என்னாச்சு? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.